ஹாய் ஹலோ வணக்கம். என் பேர் பிரபாகரன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வரண்ட்ரைஸ் யூடியூப் சேனல். ஸோ ஆர்ஆர்பிபிஓ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி ரீசனிங் அண்ட் குவான்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே, செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சென்னை பிவி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து டாப்ஸ் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ 24 hours ஸ்டடி சப்போர்ட் இருக்கு, லேப் அண்ட் லைப்ரரி சப்போர்ட் இருக்கு, ரீட் டு பிக் செஷன் இருக்கு. நம்ம மென்டர்ஸ் சரவணா சார், அப்புறம் தமிழரசி மேம், டேசி மேம் எல்லாருமே இருக்காங்க. நல்லா பார்த்துப்பாங்க. ஈவன் நானுமே அங்கே சென்னை பிவியில் மென்டராக இருந்தவங்க தான். இப்போ நான் அருப்புக்கோட்டை பிவியோட டிஎலாக இருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் பாஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு 100% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரைட், அப்போ அந்த எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அகாடமி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட். டைம் அப். ஓகே, ஸோ பாருங்க. ஸோ நம்ம மெத்தடில் போடலாம். ஓகே, நம்ம கிடுக்குப்பிடி மெத்தடில் போடலாம். கேலேருந்து எம்முக்கு அம்பு பாயுது, அப்படி தானே? ஸோ கேலேருந்து எம்முக்கு அம்பு பாயுது. இப்போ ஸோ எப்படி அம்பு தெரியுதா உங்களுக்கு? ஸோ கேலேருந்து எம்முக்கு அம்பு மாதிரி பாயுது, அப்படி தானே? ரைட், இப்போ கே இங்கே இருக்கா? ஸோ கேலேருந்து எம்முக்கு போகணும் அப்படின்னா கேலேருந்து நம்ம ஹச்சுக்கு போகணும். அடுத்து ஹச்லேருந்து எங்கே போகணும்? யூக்கு போகணும். யூலேருந்து எம்முக்கு போகணும். ரைட்டா? இங்கே பாருங்க, கேலேருந்து எம்முக்கு அம்பு பாயணும். ஆனால் என்ன ஆயிடுச்சு? ஆரம்பத்திலே வந்து ஆப்போசிட்ல அம்பு பாஞ்சிருச்சு. கேயை நோக்கி ஆப்போசிட்ல அம்பு பாஞ்சிருச்சு. அப்போ ஆரம்பத்திலே தப்பு, அப்படிதானே? அடுத்து பாருங்க, டிலேருந்து ஈக்கு அம்பு பாயணும். ஸோ டி இங்க இருக்கு, ஈக்கு போகணும் அப்படின்னா டிலேருந்து யூக்கு ஃபர்ஸ்ட் போகணும், அடுத்து யூலேருந்து ஈக்கு போகணும், அப்படிதானே? ஸோ அம்பு பாயுது பார்க்கலாமா? டிலேருந்து ஈக்கு அம்பு பாயணும், டிலேருந்து எம்முக்கு அம்பு பாஞ்சிருச்சு, எம்லேருந்து யூக்கு அம்பு பாஞ்சிருச்சு, யூலேருந்து ஈக்கு அம்பு பாஞ்சிருச்சு. கரெக்ட், அப்படிதானே? ஸோ வந்து ஒன்லி 2 is true. Next question. சால்வ் பண்ணிட்டீங்களா? ஓகே, லிசன் பண்ணுங்க. ஸோ எஸ்ல இருந்து கியூ கம்பு பாயணும், அப்படிதானே? எஸ்ல இருந்து கியூ கம்பு பாயணும். ஸோ பாயணும் அப்படின்னா நமக்கு எஸ்ல இருந்து இங்க பாருங்க, எஸ்ல இருந்து ஆறு கம்பு பாயணும், அடுத்து ஆறுல இருந்து கியூ கம்பு பாய முடியும், அப்படிதானே? ஸோ வந்து ஈக்குவல் டு உப்புக்கு சப்பானி, அது கணக்கில் எடுத்துக்க வேணாம், இது ஓகே. அடுத்து ஆறுல இருந்து கியூக்கு அம்பு கரெக்டா பாஞ்சிருச்சு, கரெக்ட், அப்படிதானே? அடுத்து ரெண்டாவது பாருங்க, ஆறுல இருந்து எல்லுக்கு அம்பு பாயணும். ஸோ ஆறுல இருந்து போகணும் அப்படின்னா இங்க பாருங்க, ஆறுல இருந்து எஸ்ஸுக்கு போகணும், எஸ்ல இருந்து எல்லுக்கு போகணும். ஆனா ஆரம்பத்திலே அம்பு வந்து ஆப்போசிட் சைட்ல பாஞ்சிருச்சு. ஸோ தப்பு. ஒன்லி 1 is true. வந்துருச்சா? ரைட். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ரொம்ப டைம் எடுக்க வேணாம், போயிடலாம். ஜிலேருந்து டி கம்பு பாயணும், அப்படிதானே? ஸோ பாருங்க, ஜிலேருந்து ஏக்கு போகணும், அடுத்து ஏலேருந்து சிக்கு வரணும், அடுத்து சிலேருந்து டிக்கு வரணும். அம்பு கரெக்டாக பாய்தான் பார்க்கலாமா? ஸோ ஜிலேருந்து ஏ, ஓகே, ஏலேருந்து சிக்கு போகும்போது இந்த இடத்துல ஆப்போசிட்ல அம்பு பாஞ்சிருச்சு. ஸோ தப்பு, அப்படிதானே? அடுத்து பார்க்கலாம், டிலேருந்து ஜி கம்பு பாயணும், டிலேருந்து ஜிக்கு போறதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்ல அம்பு பாஞ்சிருச்சு. தப்பு. ஸோ நெய்தர் 1 or 2. வந்துச்சா? ரைட். ஓகே, சால்வ் பண்ணுங்க.
ஓகே, டைம் அப். ஸோ பாருங்க, சம் ஆரஞ்சஸ் ஆர் ஆப்பிள், ஆல் லெமன் ஆர் ஆப்பிள், அடுத்து நோ ஆப்பிள் இஸ் கோவா, அப்படிதானே? ஸோ என்ன கேட்குறாங்க பாருங்க, சம் ஆரஞ்சு ஊர்க்காரங்க அப்படி படிக்கணும். ஓகேடா, சில ஆரஞ்சு ஊர்க்காரங்க ஆர் லெமன் சொல்லியிருக்காங்க, சில ஆரஞ்சு ஊர்க்காரங்க லெமனா இல்ல, ஆரஞ்சு ஊர் இருந்தா இருக்கு, லெமன் இந்த பக்கம் இருக்கு. ஸோ தப்பு, இப்படிதானே? அடுத்து பாருங்க, ஆல் கோவாஸ், எல்லா கோவா ஊர்க்காரங்களும் பீயிங் லெமன் இஸ் ஏ பாசிபிலிட்டி, எல்லா கோவா ஊர்க்காரங்களும் லெமன்ல போய் உட்கார முடியுமா? உட்கார முடியாது. ஏன் தெரியுமா? இந்த கோவாவுக்கும் ஆப்பிளுக்கும் சண்டை, அப்ப எப்படி லெமன்ல போய் உட்கார முடியும்? கரெக்ட் தானே? அப்போ இதுவும் தப்பு. நோ ஆரஞ்சு இஸ் ஏ லெமன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஆரஞ்சு என்னன்னா, ஆரஞ்சுல ஒரு பையனும் லெமன்ல போய் உட்கார முடியாது சொல்லியிருக்காங்க, தப்பு. ஏன் பாருங்க, ஆரஞ்சுக்கும் லெமனுக்கும் சண்டை கிடையாது, அப்படிதானே? சண்டை கிடையாது, அவன் அழகா போய் உட்காரலாம், அப்படிதானே? ஸோ இதுவும் தப்பு. ஆனா நம்ம என்ன ஒண்ணு பார்க்கணும், தெளிவா பார்க்கணும். இங்க பாருங்க, சம் ஆரஞ்சஸ் ஆர் லெமன் கொடுத்துருக்காங்க, இங்க நோ ஆரஞ்சஸ் லெமன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சம் நோ காம்ப்ளிமெண்டரி பேர் தானே, நமக்கு சம் நோ காம்ப்ளிமெண்டரி பேர் வருது. அதனால எய்தர் 1 or 3 ஃபாலோஸ். கரெக்டா? அடுத்தது போலாமா? ஸ்டார்ட். ஸோ லைவ்ல உங்களை பார்க்கலாம்னு பார்த்தா முடியல, சில டெக்னிக்கல் இஷ்யூ. பரவாயில்ல, அட்லீஸ்ட் வந்து ரெக்கார்டிலேயே பார்க்க முடியுது. முடிஞ்சு. ஓகே, நம்ம சில்லாக்கிட்டு மெத்தட்ல சால்வ் பண்ணலாமா அதை? ரைட், நம்ம சில்லாக்கிட்டு மெத்தட் எப்படி? இந்த மாதிரி வட்டம் போடுறதுலாம் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், சரியா? A few mechanics are not plumbers இருக்காங்க. A fewங்கிறது சம்னு அர்த்தம்ப்பா, அப்படிதானே? சம். ஸோ பாருங்க, பிளம்பர், ஆல் பிளம்பர் ஆர் குவாலிஃபைட், நோ குவாலிஃபைட் இஸ் ஸ்கில்டு. அவ்வளோதான்ப்பா என்ன டிராயிங், சரியா? நம்ம சில்லாக்கிட்டு மெத்தட்ல போட்டோம்னா இதான் டிராயிங், கையெழுத்து மட்டும் தான் நம்ம போடுவேன், சர்க்கிள் போடவே மாட்டேன். நார்மலாக நீங்க போடுறதுதான். இது பாருங்க, இப்படி போடுவீங்க, இப்படி போட்டுட்டு இப்படி போடுவீங்க, நாட் பிளம்பர்மீங்க, அடுத்து ஆல் பிளம்பர் ஆர் குவாலிஃபைடுமீங்க, அடுத்து நோ குவாலிஃபைட் ஆர் ஸ்கில்ஸுமீங்க, அப்படிதானே? அதை நான் வந்து என்ன பண்றேன், நான் கையெழுத்தாவே போட்டுருவேன், வேகமா கையெழுத்தாவே போட்டுருவேன். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், புரியுதா? சில மில்லி மைக்ரோ செகண்ட்ஸ் நம்ம சேவ் பண்ணலாம். ஓகே, பார்க்கலாம். நோ ஸ்கில் இஸ் ஏ பிளம்பர்னு இருக்கான். ஸோ வந்து ஸ்கில் ஒர்க்காரங்க வந்து பிளம்பர்ல போய் உட்கார முடியாதுன்னு கேட்டிருக்கான். ஸ்கில் ஒர்க்காரங்களுக்கு பிளம்பருக்கும் உட்கார முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா ஸ்கில்லுக்கும் என்னது குவாலிஃபைடுக்கும் பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? அப்ப எப்படி பிளம்பர்ல போய் உட்கார முடியும்? அப்ப கரெக்ட், நம்ம சொன்னது கரெக்ட், சண்டை தான். ஓகே, அடுத்து நோ மெக்கானிக் இஸ் ஸ்கில்டுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, மெக்கானிக்கும் ஸ்கில்டுக்கும் சண்டை இருக்கா? இதுதான் சண்டை இல்லாத, அவன் சண்டைன்னு சொல்லியிருக்கான், அப்ப தப்பு தானே? தப்பு. அடுத்து சம் பிளம்பர்ஸ் ஆர் நாட் மெக்கானிக்ஸ் சொல்லியிருக்காங்க. சம் பிளம்பர்ஸ் ஆர் நாட், இங்க பாருங்க, சம் மெக்கானிக்ஸ் ஆர் நாட் பிளம்பர், சம் பிளம்பரு நாட் மெக்கானிக்ஸ் கிடையாது. இங்க பாருங்க, பிளம்பர்ஸ்ல சில ஊர்க்காரங்க மெக்கானிக்ல போய் உட்கார முடியாது கேட்டிருக்காங்க. உட்காரலாம், தாராளமா உட்காரலாம். ஓகே, அப்போ இது தப்பு. ஆன்சர் உங்களுக்கு என்ன வந்துச்சு? உங்களுக்கு ஒன்லி ஒன் வந்துச்சா? ஓகே, ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் போலாம், சால்வ் பண்ணுங்க. ஸோ RRB எக்ஸாம் வந்துட்டு இருக்கு. இன்றைய மக்கள் வந்து அட்மிட் கார்டு எடுத்திருப்பீங்க. ஸோ 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படிதானே? ஸோ இவ்வளோ நாள் நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி சீக்கிரமாக கிளியர் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஏ ஃபியூ poets ஆர் poetess, அப்படிதானே? இங்கே பாருங்க, நம்ம வந்து இந்த இது ரெண்டுமே ஒரே வாட்டமாக இருக்கு பாருங்க. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, புரியுற மாதிரி எடுக்கணும் அப்படின்னா POன்னு எடுத்துக்கோங்க, இதுக்கு வந்து PS எடுத்துக்கோங்க. ஓகே, ஏன்னா சிலர் குழப்புவாங்க, சிலர் என்ன பண்ணுவாங்க, டிராயிங்கே இப்படி போடுவாங்க, டிராயிங்கே இப்படி போட்டு இங்கே PO போடுங்க, இங்கே PO போடுங்க, குழம்பிடுவாங்க. ஓகே, குழம்பக்கூடாது, எக்ஸாம்ல பதட்டத்தில் குழம்பக்கூடாது. ஸோ PO ஓகே ஆர் நாட் poetess, அப்படிதானே? ரைட். அடுத்து ஆல் poetess ஆர் சீரியஸ், நோ சீரியஸ் இஸ் diligent, அப்படிதானே? ரைட். இங்க பாருங்க, நோ diligent இஸ் poetess சொல்லியிருக்காங்க. ஆமா, diligentக்கும் ஆல்ரெடி சீரியஸ்க்குமே பிரச்சனை இருக்கு, அப்படிதானே? அப்ப கண்டிப்பா சீரியஸ் இருக்கிற குட்டி ஊர் தான் வந்து poetess.
இவங்களுடைய பிரச்சனைனா இவங்களுடைய பிரச்சனை தானே இருக்கும். அப்போ இது கரெக்ட். அடுத்து நோ poet is diligent. இங்க பாருங்க, poetக்கும் diligentக்கும் சண்டைன்னு சொல்லியிருக்கான். சண்டையா? எங்கேயாவது சண்டைன்னு கொடுத்துருக்கானா? கொடுக்கல, தப்பு. அப்படிதானே? அடுத்து பாருங்க, some poets are not poets. some poets are not poeta. இல்லைங்க பாருங்க, some poet தான் not poetess. அப்படிதானே? ஸோ some poetesses வந்து இஸ் நாட் poet வந்து தப்பு. அப்படிதானே? இங்க பாருங்க, இந்த poetess இருக்காரன் தாராளமா இங்க போய் உட்காரலாம். அப்படிதானே? அப்போ தப்பு. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இந்த இது நம்ம செலக்டிவ் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சரியா? பரவாயில்ல, ஏக முடிச்சிட்டீங்களே, வேற மாதிரி. ஓகே பாருங்க, ஸோ நம்ம சிலாக்கிட்டு மெத்தட் சால்வ் பண்ணலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? நோ பைக் இஸ் பஸ், ஆல் பஸ் ஆர் ட்ரக்ஸ், ஆல் ட்ரக் ஆர் கார். அவ்வளோதான் முடிச்சு. புரியுதா? டிராயிங் உங்களோட ஸ்பீடு பார்த்தீங்களா? அவ்வளோதான். அடுத்து ஆல் பஸ் ஆர் காருன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இந்த பஸ் இருக்கு, இங்கே பைக் இருக்கு, ஆல் பஸ் ஆர் கார்னு இருக்காங்க. ஆமா, எல்லா பஸ்ஸும் காருக்குள்ளதான் இருக்கு. எல்லா பஸ்ஸும், ஆல் பஸ், எல்லா பஸ்ஸும் காருக்குள்ளதான் இருக்கு. கார் இருந்தா இருக்கு, காருக்குள்ளதான் இருக்கான். அப்படிதானே? நான் வேணா உங்களுக்கு புரியுமா குட்டியா வந்து வேணா ஒரு வட்டத்தை போட்டு வைக்கிறேன். ஸோ நோ பஸ் இஸ், நோ பைக் இஸ் பஸ். அடுத்து ஆல் பஸ் ஆர் ட்ரக்ஸ். அடுத்து ஆல் ட்ரக் ஆர் கார். அப்படிதானே? இங்க பாரு. அடுத்து அட்லீஸ்ட், இந்த அட்லீஸ்ட்னா விட்டுருங்க. சம் கார்ஸ் ஆர் ட்ரக்னு இருக்காங்க. சம் கார் வந்து ட்ரக்கு. அப்படிதானே? சம் கார், கார்ல கொஞ்ச இடம் தான் ட்ரக்குன்னு இருக்கான். அப்படிதானே? தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க, கார்ல கொஞ்ச இடம் தான் ட்ரக்கு. ஆமா. ஸோ வந்து என்ன ஆன்சர் நமக்கு? ஸோ போத் 1 and 2 ஃபாலோ. நெக்ஸ்ட் போலாம். ஓகே, டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ முதலே போட்டேன். ஓகே, 30 செகண்ட்ஸ் வேணாம், நான் அதுக்கு ஒரு டைமிங் வந்து 1 minute கொடுக்குறேன். ஓகேங்களா? வேகமா போடுங்க. ஓகே, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. டைரக்ஷன்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம்ப்பா, 1 minute எடுத்துக்கலாம் தாராளமா. ஓகே, ஸோ வரைஞ்சிட்டீங்க நம்புறேன். அப்படிதானே? முடிஞ்சா சூப்பரா. ஓகே, ஸோ அருண் ஓகேங்களா? அருண் ஸ்டார்டட் வாக்கிங் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். அப்படிதானே? ஸோ வெஸ்ட் எந்த பக்கம்? இதுவா? ஸோ லெஃப்ட் பக்கம் தானே வரும். ஸோ வெஸ்ட். ஓகேங்களா? ஸோ 6 கிலோமீட்டர். அடுத்து பாருங்க, ஹி ரீச் அ பார்க்னு இருக்காங்க. ஸோ பார்க். ஓகே, அடுத்து பாருங்க, தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 5 கிலோமீட்டர். இங்க பாருங்க, சிலர் குழம்புவீங்க, இது லெஃப்ட் எது லெஃப்ட். இப்படி போகும்போது இப்படி போனா நீங்க சொல்லுவீங்க ரைட்டு லெஃப்ட், இது ரைட்டு லெஃப்ட்ன்றீங்க. ஆனா நீங்க பேப்பர்ல போடும்போது எது லெஃப்ட் எது ரைட்டுன்னு குழம்பும். அப்ப என்ன பண்றீங்கன்னா, சிம்பிளா ரைட்டே சொல்றேன் பாருங்க. நீங்க இப்படி பார்த்தா இங்க பாருங்க, இப்படி போகும்போது கை வச்சிருக்கீங்க, இப்படி போனா இது ரைட்டு இது லெஃப்ட். அப்படிதானே? அப்ப நீங்க பேப்பரை பார்த்துட்டு, நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த கை பிடிச்சுக்கோங்க. கை இப்படி வச்சுட்டு இப்ப சொல்லுங்க, இது ரைட்டு இது லெஃப்ட். அப்படிதானே? ஸோ பாருங்க, ஸோ ஆஃப்டர் வாக்கிங் 6 kilometers he reached the park, then he turns left இருக்காங்க. இப்படி பார்க்கும்போது லெஃப்ட்னா இதான் லெஃப்ட். அப்படிதானே? அப்போ இந்த பக்கம் தான் வரும். ஸோ 5 kilometers. ஓகே, 5 kilometers. அடுத்து பாருங்க, ஃப்ரம் ஹோட்டல் he turned 90 degree anti clockwise. ஓகே, ஸோ கடிகாரம் வந்து இப்படி சுத்தும். ஆன்டி கிளாக்வைஸ் அப்படின்னா ஆப்போசிட் சுத்த போகுது. அப்போ இந்த இடத்துல, இந்த இடம் பார்த்தீங்களா, இல்லை 90 டிகிரி நம்ம காம்போஸ் வச்சா எப்படி இருக்கும்? நம்ம காம்போஸ் பார்த்தீங்களா, நம்ம காம்போஸ் வச்சோம் அப்படின்னா, காம்போஸா இருக்கிற என்னது, ப்ரொடெக்டரா? ஓகே, ஸ்கூல்ல படிக்கும் போது யூஸ் பண்ணது மறந்து போச்சு. ஓகே, இது வைக்கும் போது 90 டிகிரி இந்த பக்கம் தான் வரும். ஸோ இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரலாம். ஆனா வந்து பார்க்கும்போது ஆன்டி கிளாக்வைஸ் சொல்லியிருக்காங்க, அதனால இந்த பக்கம் தான் வரும். ஸோ பாருங்க,
ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அண்ட் வாக்ஸ் 8 கிலோமீட்டர் அப்படிதானே. ஸோ 8 கிலோமீட்டர். இங்க பாருங்க, இப்படி வரையும் போது தப்பு பண்ணிடக்கூடாது. வரையும் போது இப்படி வரைஞ்சிட்டு 8 கிலோமீட்டர் அப்படி போடக்கூடாது. மேல வந்து 6 இருக்கு, அதை விட அதிகமாக தான் வரும் அப்படிதானமா. ஸோ பாருங்க, ரைட், இப்படி கொஞ்சம் இழுத்து தான் போடணும். அடுத்து தென் ஹி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 4 கிலோமீட்டர். ஓகே, ஸோ பாருங்க, இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுட்டு எது லெஃப்ட், இதான் லெஃப்ட் ஹேண்ட் இதானப்பா. ஸோ லெஃப்ட் 4 கிலோமீட்டர் டு ரீச் அப். ஓகேயா, ஸோ 4 கிலோமீட்டர் முடிஞ்சு. இங்க என்னது, டியூஷன் சென்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க் போறாரு, அடுத்து ஹோட்டல் போறாரு, அடுத்து ரைட். இப்போ பாருங்க, வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோட்டல் அண்ட் டியூஷன் சென்டர். ஹோட்டல் இங்க இருக்கு இதுதானே. ஸோ ஹோட்டல் இங்க இருக்கு, டியூஷன் சென்டர் இங்க இருக்கு. ஸோ இதான் பார்க்கணும் நம்ம. 8 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர் எடுக்கணும். அப்போதான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். 8 8 64, 4 4 16, ஆட் பண்ண என்ன வரும் நமக்கு 80. ஸோ 80ங்கும் போது நம்ம ரூட் எடுக்கணும். ஏன் அப்படின்னா a ஸ்கொயர் is equal to b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் அப்படிதானே. அப்போ ரூட் எடுக்கணும். எடுக்கும்போது என்ன வரும் நமக்கு ஆன்சர் 4√4 4/5. ரைட், பாருங்க 80 2 40 2 20 2 10 2 5. ஸோ வந்து இது ரெண்டும் ஒன்னாயிரம், இது ரெண்டும் ஒன்னாயிரம். ஸோ 2 2 சார் 4. அப்போ 4√5. ஓகே, அடுத்து போலாம். வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் டியூஷன் சென்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பார்க்னு கேட்டிருக்கான். சீக்கிரம் பாருங்க. ஓகே, சூப்பர். பார்க்கலாமா. ஸோ டியூஷன் சென்டர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 2க்கு பார்த்தீங்களா, 2க்கு அப்புறம் உள்ளது, அதை வச்சு தான் பார்க்கணும் அப்படிதானே. ஸோ பார்க் வந்து டியூஷன் சென்டர் பார்க்கும்போது இங்க பாருங்க, பார்க் எங்க இருக்கான், பார்க்ல இருந்து டியூஷன் சென்டர் பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட்ல இருக்கான் அப்படிதானே. ரைட், அப்போ ஆன்சர் என்னது நமக்கு சவுத் ஈஸ்ட். நெக்ஸ்ட் போலாமா. ஓகே, நமக்கு பிடிச்ச டாபிக் வேகமா சால்வ் பண்ணுங்க. ரொம்ப நேரம் எடுக்கக்கூடாது. முடிஞ்சா ஓகே, சூப்பர்ரா. பார்க்கலாமா. ஸோ பிஹேவ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸிப்பா. ஓப்பனாக சொல்லணும்னா இது ரொம்ப ஈஸியான இது. ஓகே, ஸோ பிஹேவ் கேட்டிருக்கான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நான் சொல்கிற கேளுங்க. ஹீ போட்டு த ஹேண்டில் எழுதுவாங்க, அடுத்து இட்டு போடுவாங்க, போஸ்ட்டு போடுவாங்க. இப்படி போட்டுட்டு அப்படியே ஓனா எழுதிட்டு இருப்பாங்க. அதான் பண்ணாங்கடா. சரியா, ஒன்றும் இல்லை. இந்த பிஹேவ் இருக்கா, இங்கே பிஹேவ் எங்கே இருக்குன்னு பாருங்க. இங்கே பிஹேவ் இருக்கு. ஓகே, ஸோ பிஹேவ் வேற எங்கேயாவது இருக்கான்னு பாருங்க. பிஹேவ் வேற எங்கேயாவது இருக்கா, இதுக்குள்ள எங்கேயுமே இல்லை அப்படிதானே. அப்ப இல்லாத போது இந்த கோடிங்ல எது எங்கேயுமே இல்லையோ அதான் ஆன்சர். இங்க பாருங்க, எஃபிஜி இறங்கி இருக்கான் பாருங்க, இங்கேயும் இருக்கு. அப்ப அது கிடையாது. யூஜிஎக்ஸ் எங்கேயும் இருக்கான் பாருங்க, இங்கேயும் இருக்கு. அது கிடையாது அப்படிதானே. கேக்யூஇ இங்கேயும் இருக்கு, கிடையாது. மீதுக்கு டிஎம்ஹெச் கண்டிப்பா எங்கேயுமே இருக்காது. அப்ப அதான் ஆன்சரு. இதுக்கெல்லாம் வந்து வெறும் 10 செகண்ட் தான். ஸ்டார்ட். பண்ணுங்க. கோகுல் சார் மாதிரி சொல்ற. பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. முடிஞ்சுடா. ஸ்டார்ட் பண்ணலாமா. சால்வ் பண்ணிட்டீங்களா. ஓகே, பார்க்கலாம். விஎன்சி கேக்யூஇ டிஎஸ் இதை விடுங்க. இங்க பாருங்க, நான் விஎன்சி கேக்யூ ரெண்டுமே இங்க பாருங்க சூப்பரா இங்க இருக்கு இப்படிதானே. ஓகே, ஸோ விஎன்சி கேக்யூஇ இருக்கு. இதை வச்சு நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். கேக்யூஇ வந்து 3 இடத்துல இருக்கு பாருங்க. அப்போ இந்த 3 இதுல இந்த இடத்துல வந்து எது காமனா இருக்கோ அதான் ஆன்சர். பார்க்கலாம். ஹேண்டில்ஸ் இட் வெரி 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 ஸ்மார்ட். அங்க பாருங்க, ஸ்மார்ட் 3 இடத்துல இருக்கு. அப்ப கேக்யூஇ அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் அப்படிதானே. அடுத்து வேற என்ன பார்க்கலாம், விஎன்சி பார்க்கலாம்.
பிஎன்சி வந்து பிஎன்சி வேற எங்கேயுமே இல்லை, அப்படிதானே? ஓகே, இதுல எது எங்கேயுமே இல்லையோ அதான் ஆன்சர். பார்க்கலாம் பாருங்க. நெய்தர் எங்கே இருக்கான் பாருங்க. நெய்தர் எங்கேயுமே இல்லை. அடுத்து ஸ்மார்ட் பார்த்தாச்சு. அடுத்து நார் இருக்கான் பாருங்க. நார் நார் எங்கேயுமே இல்லை. ஒஸ்ட் இங்க இருக்கு. இங்க பாருங்க, பிஎன்சிக்கு நமக்கு நெய்தர் நாரும் வருது, இப்படிதானே? அப்போ பிஎன்சிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வேர்ட் கிடைக்கல. அதனால நான் டிஏ செக் பண்ண மாட்டேன். செக் பண்ணாமலே இது cannot be determined போட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓகே, புரியுதா? பிஎன்சிக்கு எனக்கு வந்து 2 வார்த்தை வருது, ஒரு வார்த்தை தான் வரணும் எனக்கு. அதனால cannot be determined போட்டு போய்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, இதெல்லாம் டைம் கன்சியூம் பண்ணக்கூடியது, ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் இதெல்லாம் வந்து கொஞ்சம் 30 செகண்ட்ஸ் அண்ட் அபோவ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே, சால்வ் பண்ணலாம். டைம் அப். ஓகே, ஸோ நார் யூ கேன் வந்து என்டிபி கேஎக்ஸ்பி எல்பிடி சொல்லிட்டாங்க அப்படின்னா வெரி நேதர் ஒஸ்ட்டை என்னன்னு சொல்லுவாங்க கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நெய்தர் இங்கே இருக்கு, ஒஸ்ட் இங்கே இருக்கு. ஒஸ்ட் வேற எங்க இருக்குப்பா? ஒஸ்ட் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ நம்ம ஒஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னு, அப்படிதானே? ஸோ டிஎல்எஸ் ஒய்சிஓ எஃபிஜி ஆர்பிஎஸ். இங்கே பாருங்க, ஒய்சிஓ காமனாக இருக்கு. அப்போ ஒஸ்ட்டுக்கு வந்து ஒய்சிஓ தான், அப்படிதானே? ஸோ பார்த்தோம் பண்ண ஆப்ஷன்ல இது வரலாம், இது வரலாம், இது வரலாம் வச்சுக்கலாம் நம்ம. அடுத்து பாருங்க, நெய்தருக்கு பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? 2 இது வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போனதே நம்ம பார்த்துட்டோம், அப்படிதானே? நெய்தருக்கும் நாருக்கும் ரெண்டு வர வாய்ப்பு இருக்கு. எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒய்சிஓ வராது, கேக்யூஇ வராது. ஏன்னா வந்து கேக்யூஇ இங்கேயும் இருக்கு. எல்பிடி விஎன்சி வர வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம இங்க கொடுத்துட்டான் நாரு. ஆக்சுவலி நாருக்குள்ளதுக்கு எல்பிடி வந்துருச்சு. அப்போ நெய்தருக்கு விஎன்சி மட்டும் தான் வரும். ஒய்சிஓ விஎன்சி எங்கெல்லாம் இருக்கு? ஒய்சிஓ விஎன்சி. அப்போ இது 2 தான் ஒரு வாய்ப்பு இருக்கு. வெறிக்கு மட்டும் என்னன்னு பார்க்கலாம். வெறி இங்கேயும் இருக்கு. காமனா இருக்க யூஜிஎக்ஸ், வேற எதுவும் காமனாக செக் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. யூஜிஎக்ஸ் மட்டும்தான். அப்போ ஆப்ஷன் டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, டைம் கன்சியூம் பண்ணுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணுங்க. ஸோ ஈஸியானது ஃபர்ஸ்ட் போடுங்க, இந்த மாதிரி கஷ்டம் போட செகண்ட் லாஸ்ட் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம கடைசி வந்து நமக்கு 1 நிமிஷம் டைமிங் இருக்கு. அந்த 1 நிமிஷம் டைமிங்ல இதை தொடுவீங்களா இல்லை ஈஸியான தொடுவீங்களா? ஈஸியான ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இந்த 1 நிமிஷத்துல ரெண்டு கொஸ்டின் போடலாம். ஆனால் இந்த கொஸ்டின் தொட்டீங்க அப்படின்னா 1 மார்க் தான் எடுக்க முடியும். புரியுதா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஈஸி பிசி. அவ்வளோதான், போதும்டா, டைம் போதும்டா. இதுக்கலாம் WIA இங்க பாருங்க. WIA எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க மட்டும்தான் இருக்கு. அப்போ இங்க உள்ள வார்த்தை வேற, இங்க உள்ள 4 ஹேண்டில் சிச்சுவேஷன் வெரி ஸ்மார்ட். வேற எங்க எது வரலையோ அதான் ஆன்சர். ஹேண்டில் இங்க வந்திருக்கு, சிச்சுவேஷன் வரல. வெரி வந்திருக்கும், வெரி வந்திருக்கு. ஸ்மார்ட் வந்திருக்கு. சிச்சுவேஷன் இஸ் ஆன்சர், ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, டைம் ஓடிட்டு இருக்கட்டும். இது வந்து ரெக்கார்டு செஷன் தானே, ஸோ நம்ம வேகமாக போடலாம். இந்த நிமிட்ஸ்குள்ளே நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாமா? 2 மினிட்ஸ்க்குள்ளே பார்க்கலாமா? ஸோ பாருங்கள், மற்றவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ் பண்ணி போட்டு பாருங்கள். இப்போ நம்ம போடலாம், இந்த டைமுக்குள்ளே போடி பார்க்கலாம். பி லீவ்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் 4 above 4th floor. ஸோ பார்த்தோம்னா நான் 4th ஃப்ளோருக்கு மேலே இங்கே போடுவேன், அப்போ நான் இங்கே போடுவேன். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1 person லீவ் பிட்வீன் பி அண்ட் எஃப். ஸோ வந்து எஃப் இங்கே நான் போடுவேன், அடுத்து எஃப் இங்கேயும் வரலாம். ஆனால் வந்து பி லீவ்ஸ் அப்போ எஃப் கொடுத்துட்டாங்க, அதனால எஃப்க்கு மேலே தான் பி வரப்போகுது. ஸோ எனக்கு வந்து எஃப் இங்கே வராது, அப்படி தானே? அடுத்து ஜி லீவ்ஸ் அண்ட் ஆட் நம்பர் 4 அண்ட் there are 2 person லீவ் பிட்வீன் ஜி அண்ட் எஃப். இங்கே பாருங்க, ஜிக்கும் எஃப்க்கு நடுவில் 2 பேர் இருக்க போகிறாங்க. ஜியை நான் இங்கே போடலாம், ஜியை நான் வந்து இங்கே போடலாம்.
இங்கேயும் போடலாம், ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஜி டஸ் நாட் லீவ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 1 கொடுத்துட்டான். அப்போ 2 பாசிபிலிட்டி தான். அடுத்து ஒன்லி 1% லீவ் பிட்வீன் ஜி அண்ட் ஏ. ஸோ ஜிக்கு ஏக்கு நடுவில் 1% தான். ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா ஏ இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம்னு வச்சுக்கோங்களேன். ரைட், இப்படி போட்டுக்கலாம். அடுத்து வேற டி லீவ்ஸ் அண்ட் ஈவன் நம்பர் ஃப்ளோர் அபோ ஜி. ஸோ டி வந்து ஜிக்கு மேலே ஈவன் நம்பர் ஃப்ளோர் தான் வரப்போகுது, இங்கே டி வரும். அடுத்து ஒன்லி 1% லீவ் பிட்வீன் டி அண்ட் இ, இங்கே வராது. அப்புறம் இங்கே இ இங்கே தான் போட முடியும், அப்படி தானே? ரைட். அடுத்து சி லீவ் சம்வேர் அபோ ஹச். சி வந்து ஹச்சுக்கு மேலே வரப்போகுது. அடுத்து இ டஸ் நாட் லீவ் ஆன் லோயர் மோஸ்ட் ஃப்ளோர். இ இங்கே வரக்கூடாது, அதனால் நான் லெஃப்ட் பக்கம் போட்டுக்கிறேன். அடுத்து அண்ட் லீவ்ஸ் அபோ ஹச் ஏ. ஓகே, இங்கே பாருங்கள், இ இங்கே போட்டனால ஏ இங்கே வரக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ ஏ இதுதான் கரெக்ட், ஏ இங்கே தான் போடணும், இந்த இடத்துல ஏ வரக்கூடாது. புரியுதா? நம்ம போட்ட தேர்ட் பாசிபிலிட்டி தான் கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து ஹச் லீவ்ஸ் அண்ட் ஆட் நம்பர் 4 அபோவ் ஃப்ளோர் நம்பர் 3. ஸோ வந்து ஹச் வந்து 3க்கு மேலே ஆட் நம்பர் 4 தான் வரப்போகுது. 5லேயும் வரலாம், 7லேயும் வரலாம். ஆனால் ஹச் சி இங்கே வரணும், ஹச் இங்கே வரணும், ஏன்னா நமக்கு எடுத்துருக்கோம். ஹச்சுக்கு மேலே சி வரப்போகுது. ஸோ இதான் நம்ம ரைட் ஆன்சர். டைமருக்குள்ளே போட்டோமா? போட்டிருப்போம், கொஞ்சம் பேசி போட்டதுனால. ரைட். ஓகே. ஹூ ஆம் த ஃபாலோயிங் லீவ்ஸ் ஆன் ஃப்ளோர் நம்பர் 7? ஸோ 7 பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் சி. சரி, இதாக இருக்கு. அடுத்து how many person live below F? Fக்கு கீழே எத்தனை இருக்காங்க? ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இதுக்கு நமக்கு ஒரு கிடுக்குப்பிடி ஷார்ட்கட் இருக்கு, பார்க்கலாமா? எஃப்க்கு கீழே எத்தனை இருக்காங்க கேட்கும்போது எல்லா பசங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இருக்கா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி போட வேணாம். எஃப் இருக்கா, எஃப்ல இருந்து அப்படியே கிராஸா பாருங்க, இங்க என்ன வேல்யூ இருக்குன்னா 5 இருக்கா, அதான் ஆன்சர். உங்களுக்கு புரியுதா? 1 2 3 4 5 சொல்லி என்றதை விட டக்குன்னு எஃப்க்கு கீழே இந்த பக்கம் கிராஸா இருக்குல்ல, அதான் ஆன்சர். ஓகே, அப்படி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஸோ எஃப்க்கு கீழே வந்து 5 5. ஓகே, இதுக்குள்ள ஆன்சர் எஃப் அண்ட் ஏ 4, இப்படி தானே? ஓகே, நெக்ஸ்ட் ஃப்ளோர் நம்பர் 5 யார் இருக்கா? ஃப்ளோர் நம்பர் 5ல ஹச். ரைட். இதுக்கு ஆன்சர் என்னமா? ஓகே, வெல் டன். ஓகே, அடுத்தது சிட்டிங். அடுத்த பசில் சீக்கிரமா போடுங்க. எனக்கு ஏதோ கோலம் போடுற மாதிரியே ஃபீலிங் ஆகுது. சரி, ஓகே. முடிஞ்சா. ஓகே, போட்டுடலாம். டைம் இல்லை, நம்ம வந்து பாஸ் பண்ணி போடுங்க. ஓகே. ஸோ வந்து பேஸ் இயர் இந்த மாதிரி ஏஜ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து சில பேர் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் நம்பர் எழுத வேணாம், லாஸ்ட் இந்த 2 இது மட்டும் எழுதுங்க. ஓகேங்களா? அடுத்து பேஸ் இயர் வந்து 2022 வச்சுருக்கான். ஓகேங்களா? இங்கே பாருங்க, 15 வந்து 22 இது பண்ணோம்னா நமக்கு வந்து 15 - 22 7, இப்படி தானே? ஓகே. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 13 வந்து 22 மைனஸ் பண்ண வேணாம், ஜஸ்ட் வந்து 13 வந்து 15 எவ்வளோ கூடி இருக்கு? 2 தானே கூடி இருக்கு. அப்போ இங்கே ரெண்டை கூட்டுங்க 9. இங்கே 7 and 13 எவ்வளோ கூடி இருக்கு? 6 கூடி இருக்கு. அப்போ 15 வரும். இங்கே 4 and 7 எவ்வளோ கூடி இருக்கு? 3 கூடி இருக்கு. அப்போ 16 17 18.
அடுத்து 9 4 எவ்வளோ கூடி இருக்கு 5 கூடி இருக்கு அப்போ 23. அடுத்து 6 9 எவ்வளோ கூடி இருக்கு 3 கூடி இருக்கு 26. இதான் ஏஜ். ஓகேயா? இன்னும் சில பேர் வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக மைனஸ் பண்ணுற ஆட்கள் இன்னும் இருக்காங்க. ஓகே, த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஏஜஸ் ஆஃப் இ அண்ட் இ வந்து இ அண்ட் ஐ பார்த்தோம் அப்படின்னா இஸ் 3 years இருக்காங்க. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த சில என்ன பண்ணுவோம் தெரியுமா, இ எங்கே போட்டுட்டு 1 2 3 ஐ அப்படி போடக்கூடாது. ஓகேங்களா? ஓகே, இவன் நானுமே தப்பு பண்ணியிருக்கேன். ரைட். ஸோ வந்து ஈக்கும் ஐக்கும் நடுவில் 3 பேர் போகிறாங்க, அப்படி தானே? ஓகே, ஐ மீன் 3 years இருக்காங்க, 3 years சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா 26 23 இது போடலாம், இல்லைன்னா வந்து 15 18 போடலாம். அப்புறம் வேற என்ன, அவ்வளோதான், 2 தான் போட முடியும். ஆனால் ஐ இஸ் நாட் த எல்டெஸ்ட் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, ஐ வந்து மேலே வராது. ஓகே ஓகே, ஸோ இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம். 4 பாசிபிலிட்டி போதே. ஓகே, போட்டுருவோம் 4 பாசிபிலிட்டியும். போட்டுடலாம் 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 4 பாசிபிலிட்டி. டக்கு டக்கு டக்குன்னு போடு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இ ஐ அடுத்து ஐ இ, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இ ஐ அடுத்து ஐ சாரி ஐ இ. ஓகே, அடுத்து பாருங்க, வேற வேற ஐ இஸ் நாட் த எல்டஸ்ட் அமாங் ஆள் கொடுத்துருக்கான். அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல். அடுத்து ஒன்லி 2% ஆர் பாண்ட் பிட்வீன் இ அண்ட் ஹெச்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இ இங்கே போட்டிருக்கீங்க, அப்போ ஹச் வந்து இங்கே மட்டும் தான் வர முடியும். அடுத்து இ இங்கே போட்டிருக்கீங்க, ஹச் வந்து இங்கே மட்டும் தான் வர முடியும். இந்த இடத்துல ஹச் இங்கே மட்டும் தான் வர முடியும். அடுத்து ஜே வாஸ் பாண்ட் 4% பிஃபோர் ஜி. ஓகே, ஜே போட்டிங்க அப்படின்னா 4% பிஃபோர் அப்படின்னா ஊடியில் 3 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். 5% பிஃபோர் அப்படின்னா ஊடியில் 4 பேர் இருப்பாங்கன்னு அர்த்தம். 6% பிஃபோர் அப்படின்னா ஊடியில் 5 பேர் தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்படி தானே? ஸோ நீங்கள் ஜே நான் இங்கே போட்டேன் அப்படின்னா 1 2 3 ஜி. ஓகே, இங்கே நான் ஜே போட்டோம்னா 1 2 3 ஜி, வேற எங்கேயும் போட முடியாது. அடுத்து பாருங்க, இங்கே நான் ஜே போட முடியாது, ஏன்னா ஜி இங்கே கீழே வந்துடுவான், ஜி கீழே வந்துடுவான். அப்படி தானே? அடுத்து பாருங்க, the sum of ages of j and f is an even number இருக்காங்க. ஜேக்கும் எஃப்க்கும் அவ்வளோ வயசு, எஃப் இங்கே தான் போட்டாகணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து எஃப் இங்கே தான் போட்டாகணும். ஸோ ஜே அண்ட் எஃப் இந்த இடத்துல பாருங்க 23, இந்த இடத்துல 9, 23 + 9 32. இது ஈவன் நம்பர் தானே? அப்போ இதுதான் கரெக்ட், HJIEFG. ஓகே, ஸோ ட்ரிக்கியான ஒரு ட்ரிக்கின் இல்லை, ஜஸ்ட் டைம் கன்சியூம் பண்ணும், அப்படி தானே? ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஆன்சர் சொல்லிக்காம பாருங்க, வாட் இஸ் சம் ஆஃப் ஏஜஸ் ஆஃப் HN ஒன் ஹூ வாஸ் born in 2015? ஸோ ஹச் பார்த்தோம் அப்படின்னா 26, 2015 பானாவும் பார்த்தோன்னா 7, 26 + 7 எவ்வளோ நமக்கு 33 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஓகே, நமக்கு நம்ம பசில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு போகலாம், எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஸ்டார்ட். ஓகே, டைம் அப் டைம் அப் டைம் அப். இல்லை வேகமாக போடணும். செகண்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் ஆஃப் ஆல் த கிவன் நம்பர்ஸ் ஆர் மல்டிப்ளை. ஓகேங்களா? ஸோ செகண்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, இப்போ 8 × 3 அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, தென் வாட் இஸ் த ரிசல்டன்ட் ஆஃப் செகண்ட் லோயஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லோயஸ்ட் கண்டுபிடிப்போம். 7 4s are 28 பேரும், 2 8s 16. இது சின்ன நம்பராக இருக்குது. 1 5 is 5, இது ஓகே, நம்பர் சின்ன நம்பராக இருக்குது. 6 4s are 24 ஆயிடுது. 8 3s are 24. அப்போ பார்த்தோம்னா இதுதான் சின்னது, 16 தான் பெருசு. செகண்ட் லோயஸ்ட், அப்படி தானே? செகண்ட் லோயஸ்ட் அப்படின்னா 628 தான் ஆன்சர், அப்படி தானே? அடுத்து போகலாம், சால்வ் பண்ணுங்க.
டைம் அப் சரியா 20 செகண்ட்ஸ் எடுக்கணும். செகண்ட் டிஜிட் ஆஃப் த லோயஸ்ட் நம்பர், இது எழுது லோயஸ்ட் நம்பர் 374, அதில் செகண்ட் டிஜிட் என்னது 7. அடுத்து ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த தேர்ட் ஹையஸ்ட் நம்பர், இது ஹையஸ்ட் 1, ஹையஸ்ட் 2, இது ஹையஸ்ட் 3, தேர்ட் டிஜிட் என்னது 8. ஓகே, இது சம் பண்ண சொல்லிக்காங்களா? ஓகே, சம் பண்ணோம் அப்படின்னா 7 + 8 எவ்வளோ நமக்கு? ஒரே நிமிஷம். தேர்ட் ஹையஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் டிஜிட் 6 தானப்பா. ஸோ 1 2 3 6 தான் இது. ஸோ 6, 7 + 6 எவ்வளோ? ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். டைம் கன்சியூம் பண்ணும், அப்படிதானே? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் டிஜிட் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஹவு மெனி நம்பர்ஸ் வில் பி டிவிசிபிள் பை 7? நிறைய பேர் எழுதிட்டு இருப்பீங்க, எழுதக்கூடாது. ஸோ எழுதாமல் போட்டு பாருங்க, நம்ம மைண்டில் இமேஜின் பண்ணி பாருங்க. இங்கே 3 8 5 இருக்கும், இமேஜின் பண்ணி பாருங்க. சரியா? எழுதவே வேணாம். ஸோ 7 5 are 35, அப்புறம் 7 5 35 இது ஆகுது. அடுத்து மைண்டில் இமேஜின் பண்ணுங்க, இங்கே 4 6 9 இருக்கு. ஸோ 6 7s are 42, 7 7s are 49 வரும். புரியுதா? நான் எழுத மாட்டேன் பாருங்க, 4 6 9 எழுத மாட்டேன். நான் மைண்டே நான் வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ இது எனக்கு ஓகே ஆகுது. அடுத்து 157, 157 2 7s are 14, 15 இருக்கு. அடுத்து வராது. ஓகே, அடுத்து இங்கே பாருங்க 8 2 6, 177 177 7 8 9 11 12 56 கரெக்டாக மாறுது. அப்போ இது ஓகே. அடுத்து இது பாருங்க 473 வரும். 6 7s are 42, 53 வருது, வராது. அப்போ 1 2 3 3 இஸ் ஆன்சர். ஓகே, ரேடியோகிராஃபி. சரி, ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணும். ரீசனிங்கில் பார்த்தோம் அப்படின்னா இது அபோவ் 40 செகண்ட்ஸ் கிட்ட ஆகும். நார்மல் எல்லா கொஸ்டின்ஸும் பார்த்தோம் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் ஆகும். பட் இந்த பேட்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா அபோவ் 40 செகண்ட்ஸ் 44 செகண்ட்ஸ் 50 செகண்ட்ஸ் ஆகும். எப்பவுமே வந்து நான் கடைசி சூஸ் பண்ணுவேன். ரீசனிங்கில் இதை வந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் வந்தாலும் சரி செகண்ட் வந்தாலும் சரி நான் கடைசி தான் சூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ வந்து இது நம்ம நம்பரில் வச்சுக்கலாம். ரேடியோகிராஃபிக்கு ஆர் ஃபார் ராஜா. ராஜா வந்து வயசு வந்து 18 வயசு ஆனால் தான் ராஜா வாங்குவாங்க, அப்படி தானே? ஆர் ஃபார் 18, ஏ ஃபார் 1 அவங்களுக்கு தெரியும், பி ஃபார் 4 உங்களுக்கு தெரியும், ஐ ஃபார் 9, ஐ 9 இது பாருங்க, நை ஐ 9 நை ஐ. ஓகே, ஸோ 9 வருது. அடுத்து பார்த்தோம்னா ஓ ஃபார் வந்து 15. ஏன் தெரியுமா? இந்த EJOTY இது 5, இது 10, இது 15, இது 20, இது 25. அப்போ வந்து ஓ ஃபார் 15. அடுத்து G ஃபார் G7 கண்ட்ரிஸ் ஞாபகம் வரணும். நம்ம இப்போ பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் அப்படி தானே? G7 கண்ட்ரிஸ் ஞாபகம் வரணும். 7 நிறைய பேர் 7G சொல்லுவாங்க, 7G ரெயின்போ காலனின்னு, அது ஞாபகம் வரக்கூடாது. அடுத்து ஆர் ராஜா 18. அடுத்து ஏ ஃபார் 1, இடம் 10. ஓகே, வெயிட் பண்ணுங்க, குட்டி எழுதிக்கலாம். 1 4 9 15 7 18 1. அடுத்து பி ஃபார் 16, பி 16 ஸோ 16. அடுத்து ஹச் ஃபார் ஹைட்டு, H8 ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஷார்ட்டாக மெசேஜ் அனுப்பும்போது ஹைட் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா? ஹாய் சொல்லுவோம், எம்எம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஹைட்டுக்கு வந்து H8ன்னு போடுவோம். ஸோ 8. அடுத்து ஒய்க்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும் 25 அப்படின்னு. நம்ம யோசிச்சு போட்டு பார்க்கலாம். 1 2 3 4 5 18 இங்கே பாருங்க 19 20 21 22 23 24 25 வராது. 1 2 3 4 5 6 7 8 9 10 வராது. 5 6 7 7 8 9 10 11 9 10 11 12 10 11 12 13 14 15 16 வராது. 15 16 17 18 19 16 17 18 19 20 21. அடுத்து 8 9 இந்த வந்துருச்சு.
7 வந்து 9க்கு 2 8 9 10 11 7 8 9 10 11 12 அடுத்து 18 19 20 21 வராது 19 20 21 20 வராது 1 2 3 4 5 6 7 2 3 6 17 18 இந்த வந்துச்சு. ஸோ 3 இருக்கு. ஓகே 19 20 21 வராது 8 9 10 11 12 13 14 15 16 17 25 26 27 28 வராதா மொத்தம் 3 தான்ப்பா. ஸோ 3 டைம் கன்சியூம் பண்ணுதா, நம்ம நம்பர் போட்டு டைம் கன்சியூம் பண்ண தான் செய்யுது. ஓகே நான் எப்பவுமே கடைசி தொடுவேன். ஓகே பிளட் ரிலேஷன். Okay, Q is the doctor of S. S வந்து W கூட மேரி பண்ணிக்காங்க. ஸோ S வந்து W. ஓகே அடுத்து பாருங்க R is the son in law of P வச்சுக்கலாம். அடுத்து வந்து கண்டினியூஷன் பார்க்கலாம். இங்கே பாருங்க W is the brother in law of U. ஸோ W பார்த்தோம் அப்படின்னா மேல், S பார்த்தோம் அப்படின்னா ஃபீமேல். W brother in law அப்படின்னா வந்துட்டு எஸ்ஸோட கண்டிப்பாக வந்து பிரதராக தான் இருப்பாங்க மேக்ஸிமம், அப்படி தானே? ரைட். இப்படியும் போகலாம். டபிள்யூட கூட பிறந்த தம்பி வேணா இருக்கலாம், அவனோட தங்கச்சி இருக்கலாம், தங்கச்சியோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். பட் மேக்ஸிமம் வந்து இது வந்து இதுக்குள்ள முடியுமா தான் இருக்கும். ஓகே ரைட். ஸோ பாருங்க W is the brother in law of U. ஓகே அடுத்து R is the son in law of P. T is the grandson of V. Who is the mother of, இங்கே பாருங்க V who is the mother of U இருக்காங்க. அப்போ V தான் வந்து மதர். இப்போ கண்டிப்பாக ஃபாதர்னு ஒருத்தர் இருப்பாப்ல வச்சுக்கலாம். ரைட். அடுத்து T is the grandson of V. T வந்து வியோட கிராண்ட்சன். அப்போ வந்து இவங்களோட பிரதராக இருக்கலாம், இல்லைன்னா யூக்கு இல்லைன்னா யூக்கோட பிரதரா சன்னாக இருக்கலாம், அப்படிதானே? நோ சிங்கிள் பேரண்ட் எஸ் ஏ சைல்டு இந்த ஃபேமிலின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ பார்த்தோம் அப்படின்னா Q is the doctor of S, who is married to W. R is son in law of P. ஓகே R is the son in law of P இருக்காங்க. ஸோ நாம் ஓகே இங்கே பாருங்க எஸ் இஸ் த மேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் டி எப்படி இருக்காங்க. ஸோ டி இங்கே தான் வரும், அப்படிதானே? அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எஸ் இஸ் த மேட்டர்னல் ஆண்ட் ஆஃப் டி. அப்போ கண்டிப்பாக வருவாப்புல. இங்கே பாருங்க அடுத்து வரலாம். ஆர் இஸ் த சன் இன் லவ் ஆஃப் பின்னு இருக்காங்க. ஆர் இஸ் த சன் இன் லவ் ஆஃப் பி பக்காவாக வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே ஹவு இஸ் டி ரிலேட்டட் டு டபிள்யூஸ் ஒய்ஃப்னு இருக்காங்க. டபிள்யூ ஒய்ஃப் யார்? எஸ். டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே இது கிராண்ட்சன் தானே. டி வந்து டபிள்யூட ஒய்ஃபுக்கு என்ன வேணும்? டி வந்து என்னது? ஆம்பளை பையன், அப்படி தானே? ஸோ நெஃப்யூ நீஸுக்கு நீ குழப்புவீங்க. ஸோ வந்து கேர்ள்ஸ் வந்து நைஸாக இருப்பாங்களா? ஸோ வந்து நீஸ்னா வந்து கேர்ள்ஸ், ஓகே. பாய்ஸ் வந்து நெஃப்யூ அப்படி நீங்கள் ஆச்சுக்கணும், ஓகே. ஸோ டி வந்து நமக்கு நெஃப்யூ. பி. ஹவ் இஸ் ஆர் ரிலேட்டட் டு வி? ஆருக்கு விக்கு என்ன சொந்தம்? ஸோ ஆர் வீக்கு பார்த்தோம் அப்படின்னா வீக்கு ஆர் வந்து சன்னின் மருமன், ஓகே. சன்னின் லா, ஓகே. அடுத்து போகலாம். ஸோ 4 ஆஃப் த ஃபாலோயிங் இது வந்து மேட்ச் ஆகாமல் இருக்குன்னு PWURT பார்க்கலாமா? PWURT இது மட்டும் தான் ஃபீமேலாக இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு யூ. ஆன்சர் வந்து நமக்கு யூ. சால்வ் பண்ணுங்க. ஃபிளாட் பசில். ஸோ நிறைய குழம்புற பசில், அப்படி தானே? ஃபிளாட் பசில் சால்வ் பண்ணலாம். 2 பாசிபிலிட்டி தான்ப்பா எடுப்பேன். ஃபிளாட் பசில் 2 பாசிபிலிட்டி தான் எடுப்பேன், அதுக்குள்ளே வந்துடும், ஓகே. எத்தனை ஃப்ளோரு? 4 ஃப்ளோர். 1 2 3 4. நிறைய இருக்கு ஃபிளாட் பசில், நிறைய குழப்பங்கள் இருக்கு. இல்லை சால்வ் பண்ணி விட்டுலாம்.
ஓகே, சால்வ் பண்ணலாம். ஜே லீவ்ஸ் அன் ஈவன் நம்பர் 4 அண்ட் 2 floors above m. ஸோ பாருங்க, ஜே வந்து ஈவனில் தான் இருக்க போகுது அண்ட் 2 floors above m வேர் போத் லிவ் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிளாட் இருக்காங்க. அந்த 3 சேர்த்துக்கலாம். ஸோ வந்து இங்கே பாருங்க, 2 floors above அப்படின்னா ஊடியில் எத்தனை இருப்பான், ஐ மீன் மிடில் எத்தனை இருப்பான், ஒருத்தர், அப்படி தானே? இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்க போகிறாங்க. எம் இங்கே போடக்கூடாது, ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் ஃபிளாட்டில் தான் இருக்க போது, எம் இங்கே தான் வரும். அப்போ ஜே இங்கே போட்டோம் அப்படின்னா எம் இங்கே தான் வரும். ஏன்னா ஜே வந்து ஈவனில் மட்டும்தான் போட முடியும், இங்கே போட முடியாது. அடுத்து பார்க்கலாமா? n lives in flat immediately below j. n வந்து இங்கே தான் வரும், n இங்கே தான் வரும். இங்கே கேட்கலாம், ஸோ ஃப்ளாட் பஸ் இல்லை சார் இங்கேயும் வரலாம்ல சார் அப்படின்னு. இம்மிடியட்லி பிலோங்கும் போது நமக்கு வந்து அப்படியே சேம் ஃப்ளாட்டை தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஓகே, ரைட். அடுத்து ஐ லீவ்ஸ் டு த சவுத் ஈஸ்ட் ஆஃப் கே. அப்போ ஐ வந்து சவுத் ஈஸ்ட் ஆஃப் கே இருக்க போகுது. கே இப்படி இருக்க போகிறான், ஐ இப்படி இருக்க போகிறான். சரி, பார்க்கலாம். கே இங்கே தான் போட முடியும், ஐ இங்கே தான் போட முடியும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா கே இங்கே போட்டு ஐ இங்கே போடலாம், இங்கே போடலாம், எப்படினாலும் போடலாம், வச்சுக்கலாம். ஆனால் இங்கே உட்காந்துருச்சு. அடுத்து போத் எம் அண்ட் ஐ டு நாட் லிவ் இன் த சேம் டைப் ஆஃப் ஃப்ளாட். தப்பு, அப்படிதானே? எம்மும் ஐயும் வந்து சேம் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, இங்கே பாருங்க, இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகே, வச்சுக்கலாம். ஒன்லி 1 floor இஸ் பிட்வீன் ஜி அண்ட் கேன்னு இருக்காங்க. ஓகே, ஸோ நான் இங்கே கே இங்கே போட்டோம் அப்படின்னா ஜி இங்கே போட்டாகணும், கே இங்கே போட்டால் ஜி இங்கே போட்டாகணும். கே ஹூலிஸ் ஃப்ளாட் இமிடியட்லி அபோவ் ஹச். ஓகே, பாருங்க, ஹச்சுக்கு இமிடியட்லி அபோவ் கே வரப்போகுது, இங்கே மட்டும்தான் போட முடியும். அடுத்து ஜி வந்து 1 floor பிட்வீன், இங்கே மட்டும்தான் போட முடியும். ஐ நான் இங்கே மட்டும்தான் போட முடியும். மீதி இருக்க ஆள் யாரு? ஜி, ஹச், ஐ, ஐ தான், ஐ, ஜே, கே, எல், எல். ஓகே, இதான் ஆன்சர். விச் ஆஃப் த பர்சன் லிவ் இன் த சேம் டைப் ஆஃப் ஃபிளாட் கேட்காங்க. எம்ஜி, கேஎன், ஹெச்ஐ. எம்ஜி, கேஎன், ஹெச்ஐ, ஜேஎன், ஜேஎன் இருக்கான்ப்பா. இதான் ஆன்சர். ரைட்டா? அடுத்து போகலாமா? ஸோ நேரம் வந்து நம்ம வேறு அடுத்த நேரம் இதில் ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சால்வ் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கான ஹோம் ஒர்க். நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம். ஸ்டார்ட். டக்கு 30 செகண்ட் தான் பாஸ் பண்ணுங்க. கொஸ்டின் 30 செகண்ட் தான் கரெக்டாக இருக்கும். டைம் அப். ஓகே, ஸோ பாருங்கள், ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நான் வந்து நிறைய பேர் வந்து அந்த ஏ பி இப்படி போடுவாங்க. அது போனால் குழம்பிடக்கூடாது. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பி வந்துருக்கு, இங்கே ஒரு பி வந்துருக்கு. ஆனால் இது பரி, அது பிரீத்தி, அப்படி தானே? அது நம்ம நோக்கம் கரெக்டாக இருக்கணும். ஸோ பிஏ பிஆர் போட்டுக்கணும். இதில் நிறைய பேர் மெயின்ஸ் பர்சன் கூட குழம்பிட்டு இருப்பாங்க இந்த லெட்டர்ஸ் போட்டு பண்ணுறதுல. ஓகே, மொத்தம் எத்தனைப்பா? 7 ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ பாருங்கள், பரி ஹஸ் ஸ்கோர்ட் மோர் தென் கீர்த்தி, பட் பரி வந்து நம்ம பிஏ போட்டுக்கலாம். ஸ்கோர்ட் மோர் தென் கீர்த்தி பட் லெஸ் தென் சியா. அடுத்து தீபிகா ஹஸ் ஸ்கோர்ட் லெஸ் தென் பிரீத்தி. ஓகே, இந்த பிஆர் போட்டுக்கிறேன். பட் மோர் தென் அமிதா, ஏ போட்டுக்கிறேன். ஓகே, கீர்த்தி ஹஸ் ஸ்கோர்ட் மோர் தென் பிரீத்தி. கீர்த்தி வந்து மோர் தென் பிரீத்தி பட் லெஸ் தென் பரி. அதான் கொடுத்தானே இருக்கான். ஓகே, இங்கே பாருங்க. ஸோ எஸ் இப்போ என்ன சொல்லியிருக்கான்? சியா இஸ் நாட் த ஹையஸ்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கான். எஸ் இங்கே வரக்கூடாது. அப்போ எஸ் இங்கே தான் போட்டாகணும். பிஏ போடுவேன், கீர்த்தி போடுவேன், அடுத்து பிரீத்தி போடுவேன், அடுத்து தீபிகா போடுவேன், அடுத்து ஏ ஃபார் அமிதா போடுவேன். இந்த இடத்துல மீது என்ன இருக்கும்? ஜீட் இருக்கும். 30 செகண்ட் தான், சரியா? டைமை போட்டு போயிட்டே இருக்கலாம். ஹூ ஹஸ் ஸ்கோர்ட் த ஹையஸ்ட் மார்க்? ஜீட். நெக்ஸ்ட், how many person lesser than பிரீத்தி? பிரீத்திக்கு எடுத்து பார்த்தோம்னா 2 பேர். ஸோ ஆன்சர் இஸ் 2. ஓகே, ஸோ ரீசனிங்கான செஷன் முடிச்சிட்டோம். இதை தொடர்ந்து உங்களுக்கு ஆப்டிக்கான செஷன் வரும். ஸோ 2 வீடியோ போடலான் இருக்கேன். ரீசனிங் ஒன்றும் ஆப்டி ஒன்றும் போடலான் இருக்கேன்.
நம்ம லைவ் வீடியோ வந்து கரண்ட் கட்னால சில டெக்னிக்கல் யூஸ்னால நமக்கு பிரச்சனை வந்துச்சு. ஸோ ரெக்கார்டர் செஷனாக போட்டிருக்கேன். இந்த கிளாஸ் உங்களை பிடிச்சுங்க நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.